விரைக விரைக இறைப்பதமே, எழுக இறை குலமே, விரைக விரைக இறைப்பதமே. அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியினாலயமாகிடுவோம். ஆண்டவரை சுவின் சாட்சிகளாய், ஆண்டவரை சுவின் சாட்சிகளாய், அருளில் நனைவோம், அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து நாம் ஆண்டவருடைய இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற போது ஆண்டவருடைய பலி இரக்கத்தினுடைய பலி, அன்பினுடைய பலி, அந்த இரக்கமும் அன்பும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக வந்து பிறக்கட்டும், நமது வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கட்டும். அவ்வாறாக நாம் தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டில் அதிகமாக கடவுளுடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாக, அதிகமாக கடவுளுடைய இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகின்ற வரம் கேட்போம். அனைவருக்கும் இந்த நேரத்திலே நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த பலியில நாம் கலந்து கொள்வோம். சந்தோஷத்தோடு தொடர்ந்து நாம் வாழ்றதுக்கு இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நலன்களையும் நமது வாழ்க்கையில் ஆன்மீகமாகவும் மனதுக்கானதும் அதுபோல உடலுக்கானதுமான எல்லா சுகங்களையும் சௌகரியங்களையும் நமது தனிநபர் வாழ்க்கையிலும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் நமது சமூக வாழ்க்கையிலும் எல்லாம் இறைவன் நிறைவாக தரட்டும் என்று நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, குறிப்பாக நமது நாடு, நமது திருச்சபை அனைத்தையும் ஒப்புக் கொடுத்துக்கொண்டு இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம். அவரது பெயரால் கூடிடுமோ, இணைந்தே இப்பலி அர்ப்பணிப்போ. அவரது பெயரால் கூடிடுவோ, இணைந்தே இப்பலி அர்ப்பணிப்போ. உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர் கமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர் கமைதி, நம்பிக்கையுமே
மண்ணில் மலருக உமதாட்சி. தூயவர் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நிகரில்லா திருமாட்சியினார் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே என்றும் தூய்மையடைந்தனவே. வானவர் மன்னவர் சேர்வினிலே ஆனந்தமுடன் பாடிடுவர். தூயவர் நீர்தான் என்றென்றும். தூயவர் நீரே தூயவரே. ஜெபிப்போம். ஆண்டவரே, சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, முதுவரை மகனை அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கொண்ட முது பேரிரக்கத்தை எண்ணி நாங்களுமை போற்றுகின்றோம். தம்மையே வறுமையாக்கி அடிமையின் உருவை ஏற்று மெசியாவை முழு கடவுளாகவும் முழு மனிதராகவும் ஏற்று அறிக்கையிட்டு நாங்கள் ஆராதிக்கின்றோம். தூய மறைவுண்மைகளை தகுதியுடன் நிறைவேற்றவும் மனிதராதரின் மேலான கனிகளை பெற்றிடவும் எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியராகிய இறைவா என்றென்றும். ஆமென். ஆண்டவர் தம் திருமீட்பதனை உலகினில் காட்டினார் தெளிவாக. அவர் தம் நேர்மையை கடவுளவர் கண்டிட செய்தார் கனிவுடனே. மானிடன் மீட்பராம் மெசியாவே, போற்றப் பெருக உம் பிறப்பு. வானவர் அணியுடன் உம் புகழை பாடிட தகுதி அருள்வீர் நீர். நேரிய பாதையில் நடந்தவர்கள் உண்மையின் பேரொளி கண்டனரே. மாசிலா உள்ளம் கொண்டவர்கள் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தனரே. உள்ளமிழும் தம் மன்மதனாய் வாக்கில் பிறழா அருளதனை நிறைவேற்றிய நம் ஆண்டவரின் திருப்பெயர் போற்றுவோம் எந்நாளும். காணிக்கை பொருள் ஏந்துங்கள், திருமுற்றத்தில் நுழையுங்கள். தூய்மை துலங்கும் இடமதனில் ஏத்தி போற்றுமின் அவர் புகழை. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொன்று முதல். ஆமென் ஆமென் என்றென்றும். சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய
எங்களால் நன்றி செலுத்த இயலாததுமான எல்லா உதவிகளுக்கும் அருள் கொடைகளுக்குமாக எல்லா பெயர்களும் நலன்களும் நிரம்பி முடிச்சூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் போற்றி மாட்சிப்படுத்துகின்றோம். நீரே அனைத்திற்கும் ஆண்டவரும் படைப்பாளருமாயிருக்கின்றே, தந்தை மகன் தூயாவியாராக இறைவா என்றென்றும். ஆமென். உம்மை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்று அளிக்கின்றீர். நீதாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாக எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரையும் நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் மக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவர் இறையை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. மனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவர் பெறுதற்குரியவரும் வல்லவரும் இரவாதவருமான ஆண்டவரை முதியல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசி அளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியராக இறைவா என்றென்றும். நீங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டில் 3 முறை நீ எனக்கு விழா எடுப்பாய். புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபிபு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பம் உண்பாய். ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய். எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வர வேண்டாம். வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். ஆண்டில் 3 முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராகி ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் ஆண்டவர் தம் தூய யுகத்தை திறந்து காட்டியுள்ளார். உலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திரும்பிச் செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள், அங்கிருந்து வெளியேறுங்கள், தீட்டாதை தொடாதீர்கள். ஆண்டவரின் கலங்களை ஏந்திச் செல்வோரே, அந்நாட்டினின்று வெளியேறுங்கள். உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை, தப்பியோடுவது போல் செல்வதுமில்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார். இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாயிருப்பார். கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திரு பிறப்பதன் தூய்மையான நினைவதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். பலிகள் அர்ப்பிப்போம், புகழ் மாண்பதுவும் ஆண்டவர் ஒருவர்க்கே. தூய ஆவியா கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திரு பிறப்பதனை தூய்மையான நினைவதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். தந்தைக்கு மகனுக்கும் ஆவியார் மூவர்க்கும் புகழ் உண்டாகட்டும். தூய ஆவியா கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திரு பிறப்பதனை தூய்மையான நினைவதனை கொண்டாடுவோம். ஒன்று முதல் போல இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமே. தூய ஆவியா கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திரு ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. அனைத்து முறையும் ஆட்சியாளர் நமது இல்லத்தில் வசிப்பவர்களை எத்தகு முறையில் பராமரிப்பவரும் அனைத்து நலன்கள் மற்றும் பெயர்களின் அறிவு உலகமான இறைவா, நாங்களும் வேண்டுகின்றோம். உமது இயல்புக்கேற்றமாறு எப்பொழுதும் எங்களை கண்டோக்கி ஆசி அளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியராக இறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, திருவிரங்கம் பேபவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரை நிர்வார்த்தக ஆண்டவரால் மெஸ்ஸியா ஆசீர்வதிப்பாராக. ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவால் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளம் போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை காம வரைக்கும் முற்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள
உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்கு ஏறிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்கு உரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனிலும் இனியாய் இசையாய் அதனை வடித்திடுவேன் நான். எந்த நாவு வரகவிகையில் எழுதும் போல் ஆகின்றதே. தந்தை திருமகன் தூய ஆவியார் மூவர் புகழுண்டாகட்டும். தொன்று தொடங்கி என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடைய ஆத்மாவுடனும் புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மிசிகாவின் தூய நற்செய்தி. ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிட்டு கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகுடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று நாம் புதிய ஆண்டு ஆரம்பிக்கின்ற இத்தருணத்தில் இந்த நற்செய்தி பகுதி மிகவும் தெளிவாக நம்மோடு சொல்லிக் கொள்வது ஒன்றை ஒன்று மட்டும்தான். சீடருடைய வாழ்க்கையில் அவர்கள் படகேறி மறுகரைக்கு செல்கிறார்கள். அதாவது வாழ்க்கை பயணம் தொடங்கி ஒரு கரையிலிருந்து மறுகரையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் சில வேளைகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் கூட நமது வாழ்க்கை அமையலாம். இங்கு சீடர்களை பற்றி கூறுகிற போது ஏற்கனவே இருட்டிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருட்டிவிட்டது. வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான நோய்கள், ஏராளம் நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறதை பற்றி நாம் இங்கே எடுத்துக்கொள்கிற போது ஏற்கனவே அங்கு இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களோடு இல்லை. இயேசு அதுவரை அவர்களோடு வந்து சேரவில்லை. எப்போது எங்கே இந்த இருட்டு இருக்கிறது என்று கேட்டால், உலகின் ஒளியாக இருக்கிற கிறிஸ்து எங்கு இல்லையோ அங்கு இருட்டு இருக்கு. நமது வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நமது வாழ்க்கையில் இல்லாத போதுதான் நாம் இந்த இருட்டை அனுபவிப்போம். ஏனெனில் துன்பங்கள் இல்லாதோ, துயரங்கள் இல்லாததோ அல்லது நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இல்லை.
வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த நெருக்கடிகளில், அந்த வேதனைகளில், அந்த துன்பங்களில், அந்த கஷ்டங்களில் யாரால் நிம்மதியாக வாழ முடியும் என்று கேட்டால், யார் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் முடியும். யார் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று 2வது வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்குடைய நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் செல்வார், அவர் உங்களுக்கு பின்னால் பாதுகாப்பாக இருப்பார். நமது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் நாட்டிற்கு பயணம் போவது நமக்கு தெரியும். இந்த பயணத்தின் மத்தியில் ஆண்டவர் அவர்களோடு எப்படி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் நூல் 13ஆம் அதிகாரம் 21, 22 இறை வார்த்தைகளில் வாசிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் பகலில் அவர்களுக்கு வழிகாட்ட மேகத்தூணில் இருந்தார், இரவில் ஒளி காட்டுவதற்காக நெருப்பு தூணில் இருந்தார். அவர் பகலிலும் இரவிலும் இந்த மேகமும் நெருப்பு தூணும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் அவர்களோடு சென்று கொண்டே இருந்தார். பகலும் இரவிலுமாக ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால் வழிகாட்டி கொண்டு, ஒளி காட்டிக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருந்தார். மேலும் செங்கடலுக்கு முன்னால் நிற்கிற போது மக்கள் பதறுகிறார்கள். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனுடைய படை. அழிந்து விட்டோம் என்று முணுமுணுக்கிற இஸ்ரேல் மக்கள், அதை கண்டு பயப்படுகிற மோசே, நல்ல தலைமைத்துவம் வகித்துக் கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்களும், ஜப உணர்வோடு இருக்கிற குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் கூட சில வேளைகளில் பதறலாம் என்பது இங்கு மோசேனுடைய வாழ்க்கையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நன்றாகத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், கடவுள் மீதான பக்தியும் பற்றுறுதியும் நமக்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது. ஆனாலும் சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், வழி காணாத இருட்டு நமக்கு அனுபவப்படுகிற போது மோசே கூட அங்கே பயப்படுகிறார். அப்போது ஆண்டவர் மோசையோடு சொன்ன வார்த்தை உண்டு, நீ ஏன் பயப்படுகிறாய்? உனது கரத்தை நீ இந்த செங்கடலுக்கு மேல் நீட்டு என்று சொல்லுகிற போது செங்கடல் அங்கு பாதை கொடுப்பதை நம்மால் காண முடியும். யாருக்கும் தெரியாத ஒரு வழி, யாரும் இதுவரை போயிடாத ஒரு வழி ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக திறந்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, திறந்து கொடுத்து அவர்கள் பயணிக்கிற போது இதோ இஸ்ரேலியர்களை அழிப்பதற்காக எகிப்தியர்கள் பின்னிலிருந்து வருகிறார்கள். அப்போது விவிலியத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவருடைய மேகம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு வழிகாட்ட சென்று கொண்டிருந்த அந்த மேகமானது இடம் மாறி அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒளியாகவும் எகிப்தியர்களுக்கு அது இருட்டாகவும் மாறியது. ஆகையால் பகலிலோ இரவிலோ எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை நெருங்க விடவில்லை. ஆண்டவர் கடவுளோடு நடக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது இதுதான். இருட்டு நிறைந்த அனுபவங்களும் வாழ்க்கையில் வெறிச்சோடி போகின்ற அனுபவங்களும் எல்லாம் வந்து சேர்கிற போதும் ஆண்டவர் நம்மை விட்டு பிரியாமல் நமக்கு முன்னாலும் நமக்கு பின்னால் பாதுகாவலாகவும் இருந்து கொண்டே இருப்பார். இந்த இருட்டினுடைய அனுபவத்தை நாம் நமது சீடர்கள் வழிப்பயணத்தில் அவர்கள் இருட்டில் இருந்தார்கள், இயேசுவும் அவர்களோடு இல்லை. அவருடைய வழிப்பயணம் சென்று கொண்டிருக்கிறது, கடலில் தத்தளிக்கிறது. இயேசு இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாத வாழ்க்கை வெறும் ஒப்பனைக்கு ஜெபிக்கிறதும் ஒப்பனைக்கு பலி ஒப்பு கொடுக்கிறதுமான வாழ்க்கை அல்ல. ஜெப வாழ்க்கை என்பது நிரந்தரம், அனுதினம், ஒவ்வொரு நொடி பொழுதிலும். நாம் நமது பவுலடியார் சொல்வார், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுவார், இடைவிடாமல் நாம் காலை ஜெபம் புஸ்தகத்திலே நாம் காலை ஜெபம் ஜபிக்கிற போது 3வது திருப்பாடலுக்கு பின் திருப்பணியாளர் சொல்லுகின்ற ஒரு ஜெபம் உண்டு, ஒவ்வொரு மூச்சிலும் ஆண்டவரை துதியுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அன்று சொல்லும்போது நாம் மூச்சு எடுக்கிற போதும் சரி, விடுகிற போதும் சரி, ஒவ்வொரு மூச்சிலும் ஆண்டவர் நிரந்தரமாக நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவத்தோடு நாம் இந்த புத்தாண்டுக்குள் கடந்து செல்ல முயற்சித்தோம். இவர்கள் வழிப்பயணம் 5 அல்லது 6 கிலோமீட்டர் போன உடனேயே கடல் அலையினால் கொந்தளிப்பினால் அவர்கள் தத்தளிக்கிற போது கடவுள் அவர்களோடு நடந்து வந்தார். கிறிஸ்து இல்லாமல் வெகு தொலைவு போக முடியாது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்து இல்லாமல் நாம் பயணிக்கிற பயணம் மிகவும் கடினமானது, மிகவும் வேதனை நிறைந்தது. ஆனால் எப்போது கிறிஸ்து வந்து சேர்த்தாரோ வசனம் சொல்கிறது, அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை சென்றடைந்தார்கள். இயேசுவோடான பயணம் வெற்றியை நோக்கிய பயணம், இயேசுவோடான பயணம் விடுதலையை நோக்கிய பயணம், இயேசுவோடான பயணம் மகிழ்ச்சியை நோக்கிய பயணம், இயேசுவோடான பயணம் மட்டும்தான் அன்பானவர்களே நமக்கு
மீட்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நமது வாழ்க்கையில் தருகிற பயணம். ஆகியால் இந்த புத்தாண்டு நாம் இங்கு தொடங்குகிற போது நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் இது மட்டும்தான். நான் எனது வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற, கிறிஸ்துவோடு நடக்கிற, கிறிஸ்துவை முன்னில் கண்டு கொண்டு நடக்கிற, ஒவ்வொரு சுவாசத்திலும் கிறிஸ்துவை, கடவுளை நம்மோடு கொள்கிற ஒரு வாழ்க்கையாக எனது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். அவரோடு மட்டுமே நடந்து நாம் இந்த பயணத்தினுடைய மறுகரையை சென்றடைய நம்மால் முடியும். ஆகையால் அதை உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை நாம் இங்கு ஆரம்பிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் நின்று மனிதராக பிறந்த மெஸ்ஸியாவை தியானித்து வார இறைவா நாங்களுமே போற்றுகிறோம் என எடுத்துரைப்போம். இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். இளையரான இடையர்களையும் அறிவாற்றல் மிக ஞானிகளையும் திருக்குழந்தையிடம் அழைத்து வந்த இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். திருமகனை மனதாதல் வழியாக தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் முன்மாதிரி காட்டி அமைதியும் எதிர்நோக்கும் உலகில் பொழிந்த இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். பாவம் மூலம் அடைக்கப்பட்ட விண்ணகத்தின் வாசலை திறப்பதற்காகவும் மனித உரு ஏற்றி எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காகவும் உம்முடைய திருமகனை அனுப்பிய இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். தமது ஒரே மகனை நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிந்து போகாமல் நிறைவாக பெறும் பொருட்டு உம்முடைய மகனை உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு உலகின் மேல் அன்பு புரிந்த இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். அடிமையின் உரு எடுத்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இறை மகன் வழியாக தாழ்ந்தோரையும் எளியோரையும் தம்மிடம் ஈர்த்து கொண்ட இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். மெஸ்ஸியாவின் திருச்சபை முழுவதற்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் தந்தையும் எங்கள் சபையின் தலைவருமான மார் ராஃபல்வேர் பெரேரும் எங்கள் மர மாவட்ட தலைவருமான மார் தோமஸ் பெரேரும் எங்கள் தந்தையும் மர மாவட்ட தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் நாயரும் ஏனைய ஆறுகளை மாநில குடிகள் நடத்துகின்ற இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். உமது மகனாகிய மெஸ்ஸியாவின் அருள் எங்களை மீட்டு மத அமைதியும் சமாதானமும் எங்களில் பெருக செய்யும் இறைவா நாங்களுமே போற்றுகிறோம். நாம் அனைவரும் நம்மை நம்முடையவரின் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா நாங்களும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உமது இறைவாழ்வில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு உம் திருமகன் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். என்று கன்னியாகிய தூய மரியாவோடும் நேர்மையாளராகிய தூய யோசேப்போடும் எளியராகிய இடையரோடும் நாங்களும் இறை குழந்தையை வரவேற்று ஆராதிக்கிறோம். எமது சிந்தனையிலும் செயலிலும் மெஸ்ஸியா ஒருபுறமும் இறை மக்களுக்கு உகந்த வாழ்வை மேற்கொள்ளவும் அருள் தாரும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவரே ஆசை அளித்தரும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கைவத்திலே வணங்கி ஆசையை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையும் திருத்தூது மரபும் மற்ற திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வழக்கரம் நீட்டியருளும். காண்பதையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாக்கிறோம். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் உமது முன்னிலையில் பணிவிடை புரிய இரக்கம் கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களை உம்முடன் ஒப்புரமாக்கும் நிறைய நற்செயல்களாய் வாழ்நாள் முழுவதுமை தகுந்தவாறு மனமகிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். நமக்கு இடைவிடாமல் புகழும் அன்பும் நன்றியும் ஆராதனை செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று மண்டலத்தால் முதிரிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மரபல்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். சோமிசியாகம் திருவுடன் திருரத்தம்
இறைவனின் தாய் மரியே, தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோம். புனிதமாமே பலியில் ஒன்று முதல் போல் இன்றும் என்றும் ஆமெனாமே. மகனின் தூதர்களே, ஒரே மைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் வேண்டிடுவே. அனைவரும் மாத்தனையே மறை சாட்சியருடனும் நேரியோர் தம்முடனும் நினைவோம் இப்பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவர் என்று நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வாலியோர் அனைவர் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே, உமதுயிர் தெழுதலினார் உயிர் தெழுமுறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவில் என்றென்றும். நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமாய் மூவோர் இறையவரை தினமும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்ல தந்தையா, ஒரே இறைவனில் நம்புகிறோம். மானிடரா நாங்கள் யாவரும் காணும் பூமி என்பது போல் காணாதுலகமும் படைத்தவராம் இறைவனே, காக்கும் கடவுளே, எல்லாம் வல்ல தந்தையாம் ஒரே இறைவனே, நம்புகிறோம். மானிடராம் நாங்கள் உம்மிலே. விண்ணும் மண்ணும் யாவையும் படைத்த இறைவனா, தந்தை கடவுள் உம்மில் நின்று பிறந்து வந்தவர், படைப்பு அல்ல இறையின் மைந்த ஈசு ஆண்டவர். நம்புகிறோம். மானிடராம் நாங்கள் உம்மிலே. இறைமகன் இறைமையில் ஒரே பொருளவர், உலக படைப்பு அவர் வழி முழுமையானது. மனித மீட்புக்காகவே கன்னி மகனாய் ஆவியாரின் ஆற்றலால்
மனிதருமானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டவர், சிலுவையில் இன்னுயிர் தியாகம் செய்தவர், சாவை வென்று உயிர்த்தெழுந்தார் மூன்றாம் நாளிலே. இறைவனின் மகனவர் மாட்சியின் ஒளியில் விண்ணேறி மாட்சியில் தந்தை கடவுளை வலது புறம் வீற்றிருந்து ஆட்சி புரிகிறார். உலக முடிவில் இறுதி தீர்ப்பின் நாளின் வேளையில் தீர்ப்பு சொல்ல தூதரோடு அவர் தோன்றுவார். தந்தையோடு என்பது போல் இறை மகனிலும் நிறைவு கொண்டு வாழ்ந்திடும் உண்மை கடவுளாம் வாழ்வின் ஊற்றாம் தூய ஆவியார் கடவுளே. நம்புகிறோம் மானிடராம் நாங்கள் உம்மிலே. ஒரு புனித திருத்தூதர் வழி வந்திடும் கத்தோலிக்க திருச்சபையை நம்பி ஏற்கிறோம். பாவமீட்பு தந்திடும் திருமுழுக்கையுமே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் நாங்கள் யாவரும். சாவில் நின்று ஈர்த்தலும் நிலையாம் வாழ்வதும் நம்புகிறோம் முழுமையாய் நாங்கள் யாவரும். எல்லாம் வல்ல தந்தையாம் ஒரு இறைவனே நம்புகிறோம் மானிடரம் நாங்கள் உம்மிலே. அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. இளமுதுவர்கள், உயர் பேரர்கள், பேரையர்கள் மற்றும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்களும் நம்பிக்கையாளர்களுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்படி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசி அளித்தலின் சகோதர சகோதரிகளை இத்திருப்பலின் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீரப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரும் என்று வாழ்பவருமான இறைவா, அனைத்தையும் தோன்ற செய்தவரும் படைத்தவரும் நீரே. அறிய இயலாததும் வருணிக்க இயலாததும் நேர்மைமிக்கதுமான செயல்களை செய்யும் மாட்சிமிக்க அரசரும் நீரே. முதுவரே மகன் ஆண்டவர் இயேசு மெசியா தமது மனித இயல்பால் நிறைவேற்றி வியப்புமிக்க அஞ்சுதற்குரிய மீட்பின் திட்டம் வழியாக நீர் எங்களுக்கு பொதுவாழ்வளித்து புதுப்பித்து தூயாவியாரை துணையாளராகவும் அளிக்கிறோம். நாங்கள் தகுதியற்றவராயினும் தூயதும் பொறுப்பிற்குரியதுமான மறைபொருட்களை பற்றி அறிந்திடவும் அவற்றை அணுகி வரவும் நிறைவேற்றிடவும் அவற்றோடு ஒன்றாய் கலந்திடவும் மதர்களால் எங்களை தகுதியுடையவராக்கினோம். முதுவரே மகனின் அருள் மற்றும் இரக்கத்தின் துணையால் தொடக்க முதல் நோக்கு அப்பளித்தனை இவருடன் இணைந்து உமக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியாருக்கும் புகழும் மாண்பு நன்றியும் ஆராதனை நாங்கள் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். சகோதர சகோதரிகளை அன்பில் நீங்கள் சமாதானத்தை வணங்குங்கள். நாம் அனைவரும் மனத்துடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து கொண்டாடுவோம். நீங்கள் பண்புடன் நின்று இங்கே நிறுத்தப்படுவதை உற்று நோக்குங்கள். அஞ்சுதற்குரிய மறை பெருக்கள் நிறுத்தப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதான தளத்தின்படி மன்றால் பொங்குகிறார். கண்களை தாழ்த்த நீங்கள் விண்ணு கிளப்பி அமைதியாக ஒரு இடத்துடன் நிறத்துடனும் நீங்கள் இடத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே.
ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியார் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையராம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவரின் இறைவா மாண்புறு மன்னவரே, திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவருக்கு பலி அர்ப்பணிப்போ. நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம். சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, தந்தையும் மகனும் தூய ஆவியாருமாகிய உமது தூய பெயரை என்றும் இப்போதும் எல்லா இடங்களிலும் ஏற்று அறைத்திடுவதும் ஏற்றி போற்றுவதும் உகந்ததே. ஏனெனில் நீரே கற்றனாகின்றவையும் கற்றனாகாதவையுமான அனைத்தையும் படைத்தவரும் அவற்றின் ஆண்டவருமாய் இருக்கின்றீர். முது மாட்சிமைக்கு ஒளியும் உள்ளுண்மையின் பிரதியுமான ஒரே மகனும் இறைவனுமாகிய வாக்கு வழியாக விண்ணையும் மண்ணையும் அதில் வாழும் அனைத்தையும் படைத்து ஒழுங்குபடுத்தினீர். தந்தையாகிய உம்மிடமிருந்து வருபவரும் உண்மை ஆவியாருமான தூய ஆவியார் மூலம் படைப்பனைத்தையும் மாற்றுப்படுத்தி தூயதாக்கி அது போற்றத்திற்குரிய இறை தன்மைக்கு புகழ் பாக்களை எடுத்து அவற்றிற்கு தகுதி அளித்தீர். மூவர் இறைவா, மது முன்னிலையில் நின்றவாறு ஆயிரக்கணக்கான வானதூதர்களின் அநேகர் ஆனந்தமுடன் திருப்பெயரை பாடி புகழ்கின்றனர். ஆண்டவரே, பதிநிகரான வேறுபடுத்த இயலாத மூன்று நபர்களாக ஏற்று அறை சேரப்படும் முதமாட்சிமைக்கு தூய்மை என்னும் நிலையில் வானோர் யாவரும் என்றும் புகழ் பாக்களை எடுக்கின்றனர். அவர்களோடு இணைந்து வலுவற்றவர்களாகிய மானிடரும் உம்மை பாடி புகழ்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. மாட்சியில் வாழ்கின்ற ஆண்டவர் என்றும் தூயவரே, வல்லவர் இறைவன் தூயவரே, வானோடு பூமி நிறைந்ததுவே. புகழ் மன்னவரே,
எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் உலக அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். ஆண்டவராக இறைவா, நாங்கள் உம்மை ஆராதித்து நீர் அளித்த அனைத்து கொடைகளுக்குமாக உம்மை ஏற்று அறை கேட்டு போற்றுகிறோம். மாறுகிறான எங்களுக்காகவும் எங்களது மீட்புக்காகவும் ஒரே மகன் வாக்குமான இறைவன் உம்மோடு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றாக கருதாமல் தன்னையே வெறுமையாக்கி அடிமையில் உருவேற்றார். அவர் விண்ணகத்தில் இறங்கி தூயாவியார் நாட்டினால் தன்னிடமிருந்து மனித உடல் பூண்டு இறப்புடைய உடலையும் இறப்பில்லா ஆன்மாவையும் ஏற்றார். உலகம் படைக்கப்படும் முன்னர் முதலப்பெரிய ஞானத்தால் முன் தயாரிக்கப்பட்டு மாட்சிமிக்கும் வியப்புக்குரிய மீட்பின் திட்டம் முழுவதும் காலத்தின் நிறைவில் அவர் தன் கைகள் வழியாக நிறைவேற்றினார், முழுமையாக்கினார். இறைத்தன்மையின் முழுமை அவரில் குடிகொள்கிறது. அவர் திருச்சபையின் தலையும் இறந்தோரில் நின்றுள்ள முதற்கனியுமாவார். அனைத்தின் முழுமையும் அனைத்தையும் முழுமையாக்குபவரும் அவரே. என்று வாழும் தூய ஆவியார் மூலம் அவர் தம்மையே முழுமையாக மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்து தம் உடலை கையளித்து ஒரே ஒரு முறை ஒப்புக் கொடுத்த பலி வழியாக நம்மை தூய்மையாக்கினார். சிலுவையில் சிந்தி ரத்தம் வழியாக விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்கினார். அவர் எங்களுடைய பாவங்களை முன்னிட்டு கையளிக்கப்பட்டு எங்களை ஏற்புடையராக்கும் பொருட்டு உயிர்த்தெழுந்தார். ஈசோ கையளிக்கப்பட்ட விராவில் தமது திருத்தூதருடன் சேர்ந்து மாட்சிமிக்கதும் தூயதும் இறை தன்மையதுமான மறைபொருளை நிறைவேற்றினார். தமது திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது உலகு வாழும் பொருட்டு பாவ மன்னிப்புக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவனமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். நீர் எங்களுக்கு பணிப்பதை ஏற்று உம்மடியா முன்னிலையில் கூடியிருக்கின்ற மாந்திரத்திற்கு மீட்பை தந்த உன்னதமான அஞ்சுதற்குரிய தூய இறைத்தன்மை பெற்ற மறைபொருளை எளியோரும் வலுவற்றோரும் பெரியோருமான நாங்கள் உமது அருளால் நிறைவேற்றுகின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் புகழும் மாண்பு நன்றியும் ஆராதனையை செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, ஆசிரியளித்தலின் சகோதர சகோதரிகளை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உமது மன்றாட்டை கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இதை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி நல்கின்றோம். ஏனெனில் பாவத்தால் தகுதியிழந்த எங்களை உமது இரக்கப் பெருக்கால் உம்மை அணுகிவர செய்தீர். உமது தூய ஆவியாரின் அருளால் எங்களை புதுப்பித்து தூயவர்கள் ஆக்கினீர். எங்களது மீட்புக்கான அஞ்சுதற்குரிய இறைத்தன்மை பிறந்திய வழிபாட்டை உமது முன்னிலையில் நிறைவேற்ற எங்களுக்கு தகுதி அளித்தீர். உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு மெசியா வழியாக நாங்கள் யாவரும் பெற்றுக்கொண்ட மென்மை தங்கிய மீட்பை நன்றியுடன் ஏற்று அறைக்கிடுகின்றோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் ஆட்டுக்கொடியின் மறைபொருளான வாழ்வழிப்பதும் தூயதும் ஏற்புடையதுமான இப்பலியை உடைந்த உள்ளமும் எளியான்மா உடையவர்களாய் மன்னதும் ஊர் இறைமையின் முன்னிலையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். பாவ மன்னிப்புக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் மாசற்றதும் தூயதுமான இப்பலியில் நீர் பூரிப்படைவீராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, தூய கத்தோலிக்க திருச்சபையில் உமது அமைதியும் சமாதானமும் எப்போதும் நலவு செய்வீராக. கலகம், பிரிவினை, துன்புறுத்தல்கள், பிளவுகள் ஆகியவற்றை திருச்சபையில் இருந்து அகற்றுவீராக. மாசற்ற உள்ளமும் ஒரே மனமும் முழு அன்பும் கொண்டவர்களாய்
நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையில் வாழ்ந்திட அருள் புரிவீராக. உண்மைக்கு ஒழியும் புரி உலகளாவிய திருச்சபையின் தந்தையின் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் தந்தையின் தலைவருமான மார் ராஃபேல் உயர் பேராய, எங்கள் உயர் மறைமாவட்ட தலைவரான மார் தோமஸ் பேராய, எங்கள் தந்தையும் மறைமாவட்ட தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆய, அனைத்து ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியோர் திருமுன்னிலையில் மாசின்றியும் இறையச்சத்துடனும் தூய்மையுடனும் பணிவிடை புரியவும் உம்மை மகிழ்விக்கவும் எங்கள் ஆண்டவர் இயேசு மெசியா வெளிப்படும்போது மிக உன்னதமான பெரும்பேற்றுக்கு தகுதி பெறுவார்களாக. ஆண்டவராகிய இறைவா, இங்கு மற்றங்கு வாழ்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் மாந்தர் அனைவரும் உயிரின் மீட்புக்காக உண்மையான நம்பிக்கையுடனும் நற்செயல்களுடனும் திருமநிலையில் செலுத்தப்படும் வழிபாடில் வளர்ந்து சிறப்புற அருள் புரிவீராக. பாவியான தகுதியற்றபடியான இப்பலியில் சிறப்பாக நினைவு கூறப்படும் எல்லாரும் திருமநிலையில் அருளும் கனிவும் கண்டடைய தகுதி பெற செய்வீராக. அருளால் மண்டலையின் கனிகளையும் பருவநிலைகளையும் வருடாந்திர விளைச்சலையும் ஆசியால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கை இவ்வுலகத்தில் இறந்தோம் நிலை வாழ்வில் புகுந்திட வேண்டுகின்றோம். நீர் ஒருவரே உண்மை தந்தை என்று எல்லா மனிதரும் அறிந்திடவும் உண்மையான ஞானத்தை பெற்றவர்களால் எல்லாரும் மீட்படையவும் நீர் விரும்புகின்றீர். தொடக்கம் முதல் நீர் ஆண்டவர் என்றும் படைக்கப்படாதவரும் அனைத்தையும் படைத்த தந்தையும் மகனும் தூயாவியாருமான கடவுள் என்றும் அவர்கள் அறிவார்களாக. மனிதனத்தின் மீட்புக்காக இறைமகனும் இறைவனின் வாக்குமான ஈசோ மெசியா முழு மனித உருவேற்று இறையாற்றலாலும் தூயாவியாரின் துணையாலும் அனைத்தையும் நிறைவேற்றியதோடு ஏற்புடையதாகவும் செய்தார் என்பதையும், அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையான நடுநிலையாளரும் நிலை வாழ்வை அளிப்பவரும் ஆவார் என்பதையும் எல்லா மனிதரும் அறிவார்களாக. கடவுளை பொறுத்தக்குரிய இறைவா, எங்கள் உதடுகளின் கனிகாக உதிர்ந்திடும் இப்புகழ்ச்சி பணியை பணியுடன் ஏற்று எங்கள் மேல் உவகை கொள்வீராக. உங்கள் பக்தர்கள் மானமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. தூயாவியாரின் அருள் எங்கள் மீதும் இம்மறைபொருள் மீதும் இறங்கி வருவதாக. இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் அவர் வந்து தங்கி இவற்றை தந்தை, மகன், தூயாவியார் பெயரால் ஆசியால் நிரப்பி தூயதாக்கி முத்திரையிடுவாராக. ஆண்டவரே, முது திருப்பெயரின் ஆற்றலால் இந்த அப்பமும் இந்த ரசமும் மெசியாவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. உண்மை நம்பிக்கையுடன் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பெறுவோருக்கு இவை கடன்களின் பொருத்தலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் உயிர்த்தெழுதல் மீதான மேலான எதிர்நோக்குக்கும் ஆன்ம உடலின் மீட்புக்கும் நிலை மாற்றத்துக்கும் காரணமாக அமைவதாக. திருச்சட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உமக்கு உவகை அளித்த எல்லாருடனும் சேர்ந்து இந்நிலையில் நிலை இன்பம் நிகழ்ந்திட ஆண்டவர் இயேசு மெசியாவின் அருளால் நாங்கள் அனைவரும் தகுதி பெறுவோமாக. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து தந்தையையும் மகனையும் தூயாவியாரையும் உகந்த முறையில் போற்றி ஆராதித்து புகழ்வோமாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவே. ஆண்டவரே, ஆசி அளித்தருள். எங்கள் ஆண்டவராய் இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் மற்றும் தகுதியற்றவர்கள்.
ஆயினும் புகழ்ச்சி பிரிது மனிதமானதும் வாழ்வழிப்பதை இறை தன்மீதமான மறை பொருட்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராய் சிருஷ்டியாவே உமது பெயருக்கு புகழும். ஆண்டவராய் உமக்கு ஆராதனை எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகி இந்த அப்பமானிலிருந்து இறங்கியது உலகனைத்திற்கு வாழ்வழிக்க வல்லது. இதை முன்போர் சாக மாட்டார்கள். மாறாக மன்னிப்பு மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமசியாதம் சீடர் கறிவித்த மறைபொருள் இதுவன்றோ. விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான். அன்புடன் என்னை உண்டிடுவோம் எந்த நிலைஞ்சும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. தந்தையாகிய கடவுள் என்பதும் தூயாவியார் நட்புறதம் இவரோடு இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நம்மை பெருவாதிக்கு எல்லா திருவுடல் திறத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி உணக்கத்துடன் அணுகுவோம். மனத்தேர் பெரும் மடக்கில மனநிலையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்திற்காக மனவிருந்தி சகோதர சூழ்களின் தவறுகளை நினைத்திருக்கும் ஆண்டவராகிய இறைவனிடம் அருளையும் பாவமனை பிறந்து கொண்டாடுவோம். ஆண்டவரேயும் ஊழியர்களின் பாவக்கடன்கள் மன்னித்தருளும். கலகம் நீக்கி இளவை ஒழித்திடுவோம். மனசாந்தி தூய்மை பெறச் செய்வோம். ஆண்டவரேயும் ஊழியர்களின் பாவக்கடன்கள் மன்னித்தருளும். வெறுப்பை அகற்றி பகைமை போக்கிடுவோம். ஆத்மாவின் மாசு துடைத்திடுவோம். கொண்டிடுவோம் அர்ப்பண பொருளை ஆவியரால் தூய்மை அடைந்திடுவோம். ஒற்றுமையோடும் அன்பின் உணர்வோடும் உட்கொள்வோம் தூய மறை பொருட்கள்.
எங்களின் பாவங்களின் குற்றங்களை இறக்குமாறு மன்னித்தருளும். மிகுந்த இறைவனாகி உம்மை விண்ணரசில் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் முதிர்வன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடு மலர்ந்த முகத்தோடு மாசற்றவராய் வாழ எங்களை தகுதியோராக்கியருளும். நாங்கள் இருவரென்று சேர்ந்து உம்மை அழைத்து வார் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரெல்லாம் வல்ல இறைவன் நல்லவரான முழுமதில் வரை இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, முதிரக்கத்தை நாங்கள் தாழ்வுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவின் என்று மதன் படைகளிலிருந்து எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதை இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவியார் ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். நம் நடுவில் மனிதராக பிறந்து தமது அருளால் மானிட இனத்திற்கு உன்னத கொடையா மறை பொருட்களை அருளிய இறைமையிற்கு நன்றி நல்குவோம். மாணவர் அணியினர் அஞ்சி நடுங்கி அவரது பெயரை போற்றுகின்றனர். அவர்கள் பெரும் வியப்புடன் நம்முடன் இணைந்து அவரை புகழ்ந்துரைக்கின்றனர். அவர்கள் ஆண்டவர் தூயவர், கடவுள் தூயவர், தொடக்கம் முதல் உள்ளவர் தூயவர் என்று அவர்கள் கூறுகின்றனர். நம்மை வாழ்வைக்கும் ஆண்டவர் இயேசு மிசிஹாவின் அருள் அவர் இரக்கத்தால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, எல்லா தலைமுறையினரும் உமது அருஞ்செயல்களை எடுத்துரைத்து உமது வல்லமை வெளிப்படுத்துகின்றனர். வியப்புறும் உள்ளத்துடன் உமது ஆட்சியின் மாட்சியை அவர்கள் விரித்துரைப்பர். நாங்களும் பெரும் வியப்புடன் உமது மாட்சியை எடுத்துரைப்போம். உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ள சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலை. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே, உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன்னிடங்கள் என்னை என்று தேற்றிடுமே.
தாயின் கருவிலே தெரிந்தவரே, மகனாக மகளாக ஏற்றவரே, எனக்காய் உயிரை தந்தவரே, என்னாலும் என்னோடு நடப்பவரே, உலகம் என்னும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் போராடும் படகால் மாறி போகிறேன். என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழியறியாமல் போல அலைந்து திரிகிறேன். என்னை காண்பவர் நீர் ஒருவரே, என்னை காப்பவர் நீர் ஒருவரே. இயேசுவே, உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்று தேற்றிடுமே. அமைதியை தருவேன் என்றவரே, ஆறுதல் தாரும் ஆண்டவரே, நிழல் போல துன்பம் சூழ்கையிலே நீங்காத நண்பனாய் இருப்பவரே, இருளடர்ந்த பாதையில் ஒளியை தேடும் மலரென விழி மூடி அழுகிறேன், வழி காட்டுமே. கவலைகளும் நோய்களும் கண்ணீரும் வலிகளும் தினந்தோறும் நிலவு போல தொடர்கின்றதே. இதை மாற்றிடும் வல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல ஆயனே. இயேசுவே, உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்னும் தேற்றிடுமே. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்று தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதயமிடத்தானே ஆறுதலை என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே, என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே, உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்று தேற்றிடுமே. முதலில்
புனித எதிர்நோக்கை இணையில் நீங்கள செய்வதாக தீமை சக்தி
செய்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி எச்சரிக்கையும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாநிலமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தரும். நற்செய்தி உதவிகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. யூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான மாற்றத்தை நம்பிக்கையின் திருப்பயன்களாக எங்களிடம் மீளத் தொழுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் ஏகாலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். எங்கள் தந்தையே